ஆக்சுவலி உங்கள மாதிரி ஹேண்ட்ஸமான ஆள லவபிள் பர்சனை ஹஸ்பண்ட் மெட்டீரியல விட்டுட்டு போனது அவங்களுடைய பேட் லக். பட் நான் லக்கி சாமாச்சே, நான் விடவே மாட்டேன். இப்ப கூட நான் உங்களுக்கு கால் பண்ணது என்னோட தங்கச்சி உங்களை சந்திக்கணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா. கரெக்டு தாங்க. இன்ஃபேக்ட் நானும் நீங்கள் கால் பண்ணதோ ஒரு செகண்ட் கூட லேட் பண்ணாமல் இங்கே வரத்துக்கு காரணமும் என்னோட தங்கச்சி தாங்க. பொண்ணு பார்க்க வந்தப்போ உங்களை நேராக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தான் அவளோட ஃப்யூச்சர்னு அவள் முடிவு பண்ணிட்டாங்க. உங்கள் மேலே அவள் அன்பை இன்னும் அதிகமாக வளர்த்துக்கிட்டா. அவள் என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆனதுல இருந்தே அவள் இப்போ வரைக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கா. ஆனால் இன்னைக்கு உங்கள் கால் வந்ததுக்கு அப்புறம் தான் அவள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் தெரிஞ்சுதுங்க. ஆனால் இந்த வாட்டி அந்த ஸ்மைலை நான் பொய்யாக்க கூடாதுன்னு நினைக்கிறேங்க. அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அது என் உயிராக இருந்தாலும் சரி. சொல்லுங்க சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? சொல்யூஷன் இஸ் வெரி சிம்பிள் ககன். அண்ணன் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, நமக்கும் கல்யாணம் நடந்துடும். சொல்லுங்க துருவா, நான் இப்போ என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை ககன். நீங்கள் உங்களோட ஒய்ஃப், ஐ மீன் எக்ஸ் ஒய்ஃபுக்கு லீகலாக டிவோர்ஸ் கொடுக்கணும். பூமி, 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 பூமி. நம்ம பிளான் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. பூமி, வா வா. அப்பா, வாய் மூடு. அப்பா நீ என்ன கூப்பிட்டேன்னா உன்னை கொன்னு போட்டுருவேன். ககனை போய் எதுக்கு பார்த்த? அப்பா இல்லப்பா, நான் அவரை சந்திக்கல. அப்ப இது என்னது? எதுக்கு போய் அவனை பார்த்த? மாமா, என்ன போட்டோஸ் மாமா அது? என்னாச்சு? பூமி, ககன். அப்போ இவங்க ரெண்டு பேரும் திரும்ப சந்திக்கிறாங்களா? சித்தி, அது பூமி, உன்னோட அப்பா நீ அந்த ககனை பார்க்க கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு கோடு கிழிச்சு வச்சாலும் நீ அந்த கிழிச்ச கோட்டையே தாண்டி போய் மறுபடியும் அவனை சந்திச்சுக்கிட்டு இருக்க. அன்னைக்கு அந்த ககன் என்ன பண்ணா? உன் கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளினான்ல. நான் மட்டும் வராம இருந்திருந்தா நீ நடு ரோட்டுக்கு தான் போக வேண்டிய நிலைமை வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது என் பொண்ணுங்கிற பாசம் மேல இல்லாம இருந்தோம் தகப்பனா கடமை இருக்கிறதுனால உன்னை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சிருக்க. அப்படி இருந்தும் நீ எனக்கு தெரியாம அவனை போய் சந்திக்கிற. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? மாமா, இதெல்லாம் ஏதோ பெரிய சதி மாதிரி தெரியுது மாமா. அந்த ககனோட கை கோர்த்து இந்த குடும்பத்தை எதையோ பண்ணணும்னு நினைக்கிற மாமா. பாருங்க அப்புறவா, நீங்க என்ன பேசுறீங்க? பூமிக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா அன்னைக்கு நீங்க சொத்தை எழுதி கொடுத்தோம் அவ எதுக்காக வாங்கல? அவளுக்கு தேவை சொத்துலாம் கிடையாது, பாசம். அவளுக்கு பாசம் மட்டும்தான் தேவை. எல்லாரையும் பாசமா பாத்துக்கணும், எல்லாரும் வேணும் நினைச்சாலாம் நடக்காது. இப்ப இவளுக்காக என் புருஷன் இறங்கி போகணுமா என்ன? நான் உன்னை பல தடவை மன்னிச்சிருக்கேன் பூமி. அப்படி இருந்தும் நீ கொஞ்சம் கூட மாறல. இப்பவும் நீ அவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க. அவனை பத்தி யோசிக்காத அந்த பூமி தான் எனக்கு வேணும். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வெளியில போ. அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. கேட்க மாட்டேன். அப்பா, ஒரு நிமிஷம் ப்ளீஸ் பா.
நீங்க அந்த போட்டோஸ பார்த்து நான் தப்பு பண்ணிட்டதா நினைக்கிறீங்கல்ல? அப்போ இந்த போட்டோஸ பாருங்கப்பா. பயங்கரமா பிளான் பண்ணிருக்க போல. மாட்டிக்கிட்டே நினைச்சியா சித்தி? ஓ! என்ன அப்படி கூப்பிடாத. எனக்கு அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. அப்படி கூப்பிடுறதுக்கு எனக்கும் தான் இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஆனா நீதான் என் அப்பாவோட 2வது பொண்டாட்டியாச்சே, அதனாலதான் சித்தின்னு கூப்பிடுறேன். சித்தி. ஆமா சித்தி, நீ சித்தி தானே, அதனாலதான் அப்படி கூப்பிட்டேன். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு. நீ வேணா ஒண்ணு பண்ணு, எங்க அப்பாவை விட்டுரு. அப்ப வேணா உன்னை சித்தின்னு கூப்பிடுறத விட்டுறேன். நீ ஜஸ்ட் நட்சத்திராவை மட்டும்தான் நம்பி இருக்க. நான் டெக்னாலஜிய நம்புறேன். என்ன நட்சத்திரா ஃபாலோ பண்ணது, போட்டோஸ் எடுத்தது எல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாத விஷயம் இன்னொன்னு என்னன்னு தெரியுமா? அவ போன்ல இருந்த போட்டோஸ நானே ஷேர் பண்ணிக்கிட்டேன். அந்த போட்டோஸ ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என் ஃபேஸ்ல நட்சத்திரா ஃபேஸ ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். சித்தி, நீ என்ன 100 கண்ணால வாட்ச் பண்ணனா, நான் உன்னை 1000 கண்ணால வாட்ச் பண்ணுவேன். உன்னோட போட்டி போடுற வயசு எனக்கு இல்லதான். ஆனா நான் இந்த காலத்து பொண்ணு. நீ நிலக்கரி ட்ரெயின்னா, நான் புல்லட் ட்ரெயின். ஏன் பின்னாடி நீ ஓடி வரணும்னு நினைச்சா கீழே விழுந்துருவ, ஜாக்கிரதை. நிச்சயதார்த்தம் தட்ட மாத்திக்க. நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல, அப்போ உனக்கும் துருவாக்கும் எனக்கும் தாராக்கும் கல்யாணம் நிச்சயமாகும். டேய் ககன், அவ ஏதோ சின்ன பொண்ணுடா, தெரியாம ஏதோ தவற பேசுனா இது சரி இது தப்புன்னு அவளுக்கு சொல்றத விட்டுட்டு பூமிக்கு டைவர்ஸ் கொடுப்பேன்னு சொல்வியா? கொடுத்துதான் ஆகணுமா? கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா என்னோட தங்கச்சி வாழ்க்கை உங்களை மாதிரி ஆகக்கூடாது. அது இல்லம்மா, என்னோட தங்கச்சி பூர்ணி, அது பூமி என் வாழ்க்கையில இருந்தே போயிட்டாம்மா. என் சந்தோஷத்தை எடுத்துட்டு போயிட்டா. குறைஞ்சபட்சம் என் தங்கச்சியாவது சந்தோஷமா இருக்கணும்லம்மா. அம்மா, நான் சொன்னது உங்களுக்கு தப்பா இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்கம்மா.